கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், இன்னும் அதிகமாக ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு விதத்தில் ஆண்டவரும் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதற்கு எதிரடையாக சாத்தான் மிக பலமாக கிரியை செய்கிறான். சாத்தானுடைய கைப்பாவையாக இருக்கிறதான சில ஜனங்களும் சபையை அழைத்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி கிரியை செய்கிறார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இன்றைக்கு இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறவர்களை கொண்டு சபையை அழைக்க, சபையுடைய விசுவாசிகளை சிதறப்பட பல்வேறு விதங்களில் தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை, ஜெபியுங்கள், தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் வந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாக உங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறார். சமீப காலமாக தேவன் நம்முடைய சபையில செய்கிறதான காரியங்களை நினைத்து பார்க்கும்போது என்னாலே நம்ப முடியவில்லை, நம்மால் நம்ப முடியவில்லை. அவ்வளவு மகா பயங்கரமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஏனோ நிறைய நன்மைகளை பெற்றதான ஜனங்கள் எல்லாம் நம்முடைய சபையில நிலைத்திருக்கவில்லை. அநேகர் நன்றியாகவும் இல்லை, சபைக்கோ ஊழியருக்கோ ஒரு நன்றியாக அவர்கள் இல்லை என்றாலும் தேவன் அவருடைய செயல்களை செய்து வருகிறார். சகோதரியோட சாட்சி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கிறத நினைக்கிறேன். அவங்க வேகமாக சாட்சி சொல்லிட்டாங்க. அவருடைய சாட்சி பெரிய சாட்சி. கணவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. பல வருடங்களாக அவர்களுக்கு நேரடியாக வந்து என்ன செய்ய முடியாதான், வரும்போது கூறிட்டு கால் நொண்டி தான் அவங்க வந்தாங்க இங்கே வரும்போது. ஆனால் ஒரு 2 நாள் பண்ணதான ஜெபத்தில் அவங்களே சொன்னதான சாட்சி, நான் அவங்ககிட்ட கேட்கல, அவங்களே சொன்னதான சாட்சி தான். இப்போ நன்றாக நிமிர்ந்து நடக்கிறாங்க. அந்த நொண்டிக்கால் எங்கே போச்சோ தெரியாது, கால் பின்னி அவங்களால நடக்கவே முடியாதான். ஆனால் இப்போ எவ்வளோ நினைச்சு அவங்க இன்னுங்க அடுத்தவங்க சொல்லுவாங்களாம், அந்த சாட்சி சொல்ல தயங்குறாங்க. இது ஒரு பெரிய ஒரு சாட்சி. இவங்களுடைய சாட்சி மிக பெரிய சாட்சி. வருங்காலத்தில் விளக்கமாக சொல்லுவாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. 30 வருடம் அவர்களுக்கு என்ன கிடையாது, இரவும் பகல் தூக்கம் கிடையாது. ஆனால் மருத்துவப்படி அப்படி தூங்காமல் ஒரு நபரால் இருக்க முடியாது. ஆனால் இவங்க அவங்க நான் ஸ்டடி பண்ணி பார்த்ததான அளவில் இவங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆத்மா. எனவே தான் அவர்கள் இத்தனை வருடம் தூங்காமல் இருந்தாலும் அவர்கள் உயிர் வாழ்றாங்க. அவர்கள் இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அது ஆண்டவருடைய மகா பெரிதான கிருபை. 30 வருடம் தூங்காமல் இருந்தவர்களுக்கு இப்போ கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கிறது. அவர்களை கொல்லாத ஆவி ரொம்ப அலக்கழித்துக் கொண்டிருந்தது. வேறொரு ஆவிக்குரிய சபையில போய் கொண்டிருந்தவங்க அவர்களை வச்சுட்டே சொல்லும் போது நீங்க நம்பிதான் ஆகணும். அவர்களுக்கு சரியான சொல்ல தெரியல. வேறொரு ஆவிக்குரிய சபையில போய் கொண்டிருந்தவங்க அந்நிய பாஷை ரொம்ப தீவிரமா பேசுவாங்க. அந்த சபையில இவங்க போன அந்த சபையை களைகட்டும். அவங்கள அந்த சபை பாஸ்டர் அவங்கெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அவங்க சத்தம் தான் ரொம்ப கேட்கும், அவங்க அந்நிய பாஷை தான் ரொம்ப கேட்கும். ஆனா அவர்களுக்கு தூக்கம் வரல. திடீர்னு தலைக்கு சரியில்லாத ஒரு நிலைமையில ஆகி சினேகா ஆஸ்பத்திரிலாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. ஆனா அப்படின்னு என்ன வரல, தூக்கம் வரல, நித்திரை வரல. ஏதோ நம்ம சபையில் உள்ளவங்க அவன்கிட்ட சொல்லலை. எனக்கு ஒரு வேதனையான காரியம்னா, சபையில இருக்கிற விசுவாசிகள் கூட நீங்கள் பெற்ற நன்மைகளை கூட சிலரிடத்துல சாட்சியாக என்ன செய்வதில்லை, சொல்கிறதில்லை. சபையினுடைய வளர்ச்சிக்கு தடை இங்கு ஏற்கனவே நன்மையை பெற்றவர்கள் தான். யார் மூலமாகவும் எங்கேயோ கேள்விப்பட்டு அவருடைய தாயார் என்னுடைய வீட்டில் அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு இது ஏதோ ஒரு மகா பயங்கரமான ஒரு ஆவி இருக்கிறது. ஜெபம் ஆரம்பிச்சோடனே அந்நிய பாஷை பேச முயற்சி பண்ணுறது. அந்நிய பாஷையை நிறுத்துன்னு நான் சொன்னேன். எல்லா ஊழியக்காரங்க அந்நிய பாஷை பேச சொல்லுவாங்க. நான் அந்நிய பாஷையை நிறுத்துன்னு சொன்னேன். சன்னானது சொல்லுது, நான் தான் யாரு, தள்ளப்பட்டதான் தூதன் லூசிபர்னு சொல்லுது. நிறைய காரியத்தை சொல்லுது. சபை குறித்து நிறைய சொல்லுது. நான் அது சொன்னதான் நான் ஸ்டேஜில் சொன்னவங்க நன்றாக இருக்காது. சபையுடைய காரியங்கள், சபை இத்தனையுள்ளதாக இருக்கிறது, சபையுடைய விசுவாசிகள்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய காரியங்கள் சொன்னது. நான் ஆண்டவரோடு கூட நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தவன், நான் தள்ளப்பட்டதான தூதன் என்று சொல்லி சொன்னது. நான் என்ன பேசுகிறேன்,
என்ன அந்நிய பாஷை பேசுறேன், இயேசுவை நான் என்ன செய்யறேன், கெட்ட வார்த்தையில் என்ன செய்யறேன், யோசிக்கிறேன். நிறைய இடங்களில் இது கண்டுபிடிக்கப்படுவதில்லை. கண்டுபிடித்ததற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பிடியை என்ன செய்தது, தளர்த்தி கொண்டே வந்தது. சென்ற வாரத்தில் அவர்களால் இருக்க முடியல, இன்னைக்கு நிமிர்ந்து இருக்காங்க. பார்த்துருப்பீங்க, சென்ற வாரத்தில் தலை நிமிர்ந்து இருக்க முடியலை. இந்த இடத்துல இருக்க வல்லமை உங்களுக்கு தெரியாதா, லூசிபருக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, நான் இல்லாம இருக்கிற நேரத்தில் கூட இப்போ ஆராதனை நடக்கிறது, மறுநாள் வந்து நான் பக்கத்தில் இருக்க சொல்லியிருக்கிறேன். நிமிர்ந்து இங்க பார்க்க முடியும் அவங்களால, இந்த பக்கத்துல அவங்களால அப்படிதானே நிமிர்ந்து அவங்களால வந்து என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நாங்கள் இல்லை, ஆனா அங்க என்ன இருக்கு, தேவ பிரசன்னம் இருக்கிறது. நிமிர்ந்து அவர்களால் பார்க்க முடியல. எனவே அந்த வல்லமையினால படிப்படியாக சத்துருடைய கிரியைகள் எரிக்கப்பட்டு 30 வருடம் தூங்காதவங்க இப்ப கொஞ்சம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களில் என்ன செய்திருக்கிறார், அற்புதத்தை செய்திருக்கிறதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடியதான காரியம் இல்லை. லூசிபர் ஒரு நபருக்குள்ள இருந்தால் அதை கண்டுபிடிப்பதே மிக அரிதான ஒரு காரியம். அது இன்னும் சொன்னது, அந்த சபைகளுக்குள்ள நான் தான் என்னுடைய ஆட்டத்தை போட்டு வருகிறேன். நான் பேசுற மாதிரி தான் அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் நான் முதற்கொண்டு எல்லாருமே நான் பேசுகிறதா அப்படிதானே இதே வார்த்தையை தான் அவங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்லுது. அப்ப இது சொல்லுது நான் ஆண்டவரை யோசிக்கிறேன்னு. அதே மாதிரி அப்ப அங்க எல்லாம் இதுதான் அசைவாடி கொண்டிருக்கிறது, சாத்தான் அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த சபையோட பாஸ்டர்மா கூட காலமெல்லாம் வந்து அவர்கள் வைத்த வழியில போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இப்படிதான் பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு வந்து என்ன செய்யறாங்க, இது சாத்தான் சொல்றதா சாட்சி, நானே சொல்லல. அவர்களுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னாலும் சொல்ல வேண்டியதான கட்டாயம் அவர்களே வந்து என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். இது மிகப்பெரிய சாட்சி. வரப்போற நாட்களில் இதை விட பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது உங்களுக்கு நீங்கள் வந்து அதற்கு ஒத்துழைப்பாக வந்து என்ன செய்யணும் இருக்கிற ஆண்டவர் ஒரு விதத்துல வல்லமையாக செயல்படும் போது சாத்தான் மிக பலமாக கிரியை செய்வான். சாத்தான் எங்க இருந்து எப்படிலாம் கிரியை செய்வான்னு சொல்ல முடியும். இயேசுவோடு கூட இருந்த பேதுருவிடத்துல கிரியை செய்தான். இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் கிரியை செய்தான். அப்படி இருக்கும்போது எந்த கிறிஸ்தவ ஜனங்களை கொண்டோ அந்நியர்களை கொண்டோ உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை சாத்தான் செயல்படுத்த முடியும். அதே போல அவங்க இன்னைக்கு வருவேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரல. வருங்காலத்தில் அவர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அந்த சாட்சி சொல்லி விடுகிறேன். ஒரு நபர் வந்தாங்க ஒரு சகோதரி வீட்டிற்கு. அப்போ அவர்கள் வரும்போது ரொம்ப இப்படி இழுத்துட்டு வந்தாங்க, இப்படியே இழுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் சளி பிடிச்சதனுடைய தன்மை மூச்சு முட்டுகிறது. ஒரு வாரம் பெரிய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, அன்னலட்சுமி ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. ஆனால் அவர்கள் வியாதி என்று சொல்லி மருத்துவமனையில் பணம் செலவு பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, கேட்கல. அப்போ ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர்கிட்ட போய் நீ முதல்ல வந்து என்ன செய், பாஸ்டர்கிட்ட போய் நீ முதல்ல ஜெர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய தூண்டுதலால அவர் வீட்டுக்கு வந்தாங்க. அவர்கள் ஏற்கனவே ஜெர்மனக்கூடியவங்க தான். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கத்தான் செய்கிறார். ஜெர்மன் வந்தவங்க நல்ல ஜெர்மனக்கூடியவங்க, அவர்களுக்கு வெளிப்பாடும் ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல அந்நிய பாசெல்லாம் கர்த்தருடைய அந்நிய பாசெல்லாம் பேசக்கூடியவங்க தான். ஆனால் அவர்களுக்கு அற்புதம் நம் மூலமாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ டாக்டர் சொன்னாரா, குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் சிக்கன், இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய ஐட்டங்கள் பக்கத்தில் போகவே கூடாதுன்னு சொல்லி வந்து தலையில கை வைத்து ஜெர்மனி அனுப்பினேன். ஜெர்மனி அவர்கள் வெளியே போனோடனே சரியாயிட்டு, போகும்போதே சரியாயிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களாம், சிக்கன் சாப்பிட்டாங்களாம். நேற்று வந்து அந்த சாட்சி சொன்னாங்க. அதற்கு முன்னாடி இது அற்புதம் நடந்த உடனே அவர்களுடைய பார்வையில் இது மிகப்பெரிய அற்புதமாக இருந்தவுடனே என்னுடைய மகளுக்கு உடனே போன் போட்டு, மனைவிக்கு போன் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள, மகளுக்கு போன் போட்டு உடனே சொல்லிட்டாங்க, இப்படி ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி. சத்துரு வஞ்சகமாக வியாதி போல ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா இருந்தது, டாக்டர் சொன்னார் ரிப்போர்ட், அதாவது லங்ஸ் ஃபுல்லா சளி ஃபார்ம் ஆகி ரிப்போர்ட்ல டிவின்னு காட்டுது. ஆனா ஒரு ஜெபத்துல ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதத்தை செய்தார். அவங்க வரப்போற நாட்களில் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெய்யான ஒரு சாட்சி. இந்த நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார்.
எப்போதெல்லாம் எந்த இடத்தெல்லாம் சபை நெருக்கப்படுகிறதோ, எந்த இடத்தெல்லாம் சபை ஒடுக்கப்படுகிறதோ, அந்த இடங்கள் எல்லாம் தேவன் மகா பெரிய அற்புதத்தை என்ன செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் சத்துரு உங்களை என்ன செய்து விடுவான்? வஞ்சித்து விடுவான். தொடர்ந்து நீங்கள் இந்த சபையில வருகிறவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் சபையில மிகப்பெரியதான காரியங்களை செய்வர் என்று வாக்குப்படினவர், திரளான ஜனங்களை கொண்டு வருவேன் என்று வாக்குப்படினவர், வரப்போற நாட்களிலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்வாராக. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகிறேன். வாசிகள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை நடத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வேதம் சொல்கிறது, தன் நடைகளை நடத்துகிறது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்று அறிந்திருக்கிறேன். வேதம் இப்படி சொல்கிறவனாலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு மனிதனை எவ்விதமாக நடத்துகிறார், அவர் எவ்விதமாக நடத்துகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை எவ்விதமாக நடத்துகிறார்? எவ்விதமாக நடத்துகிறார். எப்படி நடத்துவார்? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிலாம் நடத்துவார் ஆண்டவர்? சொல்லுங்க, எப்படி நடத்துவார்? நடத்துகிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவன் நடத்துகிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களை நடத்துகிறாரா? உங்களை நடத்துகிறாரா நடத்தலையா? எவன் ஒருவனை தேவன் நடத்த முடியாது, எவன் ஒருவனை தேவன் நடத்த முடியாது. எப்போதுமே தேவன் மனிதனுடைய சுயாதீனத்தில் குறுக்கிடுகிறவர் அல்ல. நம்மளை இயந்திரமாக உண்டாக்கல, நம்மை ஒரு மிருகமாக உண்டாக்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்தும்படியாக நம்ம கையில கொடுத்தாரு. அதாவது பூமியில இருக்கிறவன் எல்லாமே யாருடைய அதிகாரத்திற்கு கீழானது? மனிதர்களாகிய நம்முடைய அதிகாரத்திற்கு கீழே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்கூடி காட்டில் இருக்கிற மிருகங்கள் வரைக்கும். எனவே தான் எவ்வளவு பலசாலியான மிருகமாக இருந்தால் மனிதன் என்ற உடனே அதுக்கு ஒரு பயம் வரத்தான் செய்கிறது. ஆண்டு சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் உன்னுடைய பாதத்திற்கு நான் வந்து என்ன செய்தேன்? கீழ்படுத்தினேன். ஆனா ஆண்டு சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் நான் உங்களை அடக்கி ஆட மாட்டேன், நீங்களாக முன்வந்து என்னுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை ஜனங்கள் ஆண்டவருடைய நடத்துதலுக்கு நீங்கள் உட்பட்டு இருக்கிறீர்கள்? ஜென்ம சுபாவமுள்ளதான மனுஷன் இந்த ஜென்ம புத்திக்கு அடிமைப்பட்டு இருந்தா அவன் தேவனுடைய நடத்துதலில் ஒருபோது ஜீவிக்கவே முடியாது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஜென்ம சுபாவம் இருக்கிறது. இதைத்தான் பக்தன் தாவீது சொல்கிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன். நம்முடைய முன்னோர்கள் மூலமாக அந்த ஜெனட்டிக் வழியாக அநேக விதமான சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பினதற்கு பிறகு ஜென்ம சுபாவங்கள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜென்ம சுபாவமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்ப என்ன சுபாவத்தில் இருந்தார்களோ அதே சுபாவத்திலேயே வாழ்ந்து வருகிறார்கள். கவனிக்கிறீர்களா? சகோதரி சாட்சி அவங்க சொன்னாங்க, நான் முன்னாடி ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன். என்னை மாதிரி கெட்ட வார்த்தை முன்னாடி, இப்ப முன்னாடி நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆனா நான் வந்து சபையில போய் நான் மனம் திரும்பினதற்கு பிறகு இந்த கெட்ட வார்த்தைலாம் எங்க போச்சோ தெரியாது. நான் இப்ப கெட்ட வார்த்தை பேசுகிறதே
இல்லை. என்ன தம்பி இருக்கிறாங்க? இந்த சுபாவம் இவர்களை விட்டு போய் இருக்கிறது. இது ஒரு சுபாவம். இது நிறைய மாம்சத்தின் சுபாவங்கள். கலாத்தியர்கள் நிருபத்துல 5வது அதிகாரத்தில் அநேக சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவை? நீங்கள் வாசியுங்கள். கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. மாம்சத்தினுடைய இதுதான் ஜென்மஸ்வபாவம். மாம்சத்தினுடைய கிரியைகள் தான் ஜென்மஸ்வபாவம். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்றபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இந்த சுபாவங்கள் எல்லாம் மாம்சத்தினுடைய சுபாவங்கள். இது ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. மனுஷனுக்கு வெளியே இருந்து போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டு அநேக காரியங்களை நாம் அனுபவிக்க கூடாது விலக்கி வைத்திருந்தார். அநேக இறைச்சிகளை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி விலக்கி வைத்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டு சொன்னாரு, அதாவது தேவன் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. அப்படி சொன்னவர் வெளியே இருந்து போகிறது மனுஷனுடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தாது. ஆனா மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகருக்குள்ளாக மாம்சத்துடைய கிரியைகள் இருக்கிறது. மாம்சத்துடைய கிரியைகள் நிறைந்து இருக்கிறார்கள். ஆண்டவரை தேடுறாங்க, கர்த்தாவை கர்த்தாவைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஜெபம்ங்கறாங்க, துதிக்கிறாங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்கிறது, புறப்படுகிறது. இங்க வந்தா துதிக்கிறாங்க, வெளியே வந்தா மனிதர்களை சபிக்கிறாங்க. சிலருடைய வாய் சபிக்காவிட்டால் அவருடைய இருதயம் என்ன செய்கிறது, சபிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமான சுபாவங்கள் எப்படி முக்கியமோ அதே போல இருதயத்துல மறைந்திருக்கிற சுபாவங்களும் மிக மிக முக்கியம். இருதயம் நன்றாக சுத்தமாக இருந்தால், இருதயத்துடைய சுபாவங்கள் சரியாக இருந்தால், நாம வெளியே ஜீவிக்கும் போது ஜனங்களுடைய பார்வையில ஆண்டவருக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாக என்ன செய்வோம், ஜீவிப்போம். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து எடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நடத்தும் போது இந்த ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும். சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிச்சுட்டா, பழையவர்கள் ஒழிச்சுட்டா, உங்கள்கிட்ட ஒழிச்சுட்டா. சிலர்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. சபையில் அவர்கள் விசுவாசிகள், வெளியே உள்ளவங்க நான் சொல்லல. இத்தனை வருடம் ஜபித்தோம், இத்தனை வருடம் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டோம், இத்தனை வருடம் நீங்கள் ஆண்டவரை துதித்தோம், சுபாவத்திலே ஒரு மாற்றமே இல்லையே. அநியாயத்துக்கு அதெல்லாம் என்னுடைய வளர்ச்சிக்கு தான் வருகிறது. நான் சபை நடத்துகிற ஊழியக்காரனாக இருக்கிறபடினால, நான் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரு வேலையான தந்திருக்கிறபடினால, நீங்கள் யார் யார் எப்படி இருக்கிறீர்கள், யார் யார் என்ன சுபாவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறார். எதற்காக? உங்கள் மேல் வைத்த அன்புல. பிரசங்கம் எதற்காக? உங்களை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. பிரசங்கம் எதற்காக? உங்களை அசட்டப்படுவதற்காக அல்ல. பிரசங்கம் நீங்கள் சரிப்படுவதற்காகவே. வேதத்துல பேதுரு சொல்கிறதால இந்த அப்போஸ்தலன் முதலாவது ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துகிறான். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி அவன் அந்த பிரசங்கத்தை பேசும்போது யூதர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்து குத்துகிறது. அந்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அவரை நீங்க என்ன செய்தீங்க, கொலை செய்தீங்க. ஆனா அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க வந்தார் என்று சொல்லும் போது அவருடைய இருதயம் நேரடியாகவே குத்தப்படுகிறது. இருதயம் நேரடியாக குத்தப்படும் போது அவங்க சொல்றாங்க, ஆண்டவன்மாரே, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு அதுதான் தேவனுடைய பிரசங்கம் உங்களை குத்துகிறதுன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரு கொத்தனார் ஒரு கட்டடத்தை கட்டும் போது அவ்வளக்கோல வைத்து தட்டுனா வெளியே இருக்கிறத ஒழுங்கு இல்லாம இருக்கிறத கல்லுக்கு மட்டும்தான் தட்டு கிடைக்குமே ஒழிய
ஒழுங்கா இருக்கிறதான கல்லுக்கு அந்த மட்டக்கம்பால் என்ன கிடைக்காது? தட்டு கிடைக்காது. அது சாதாரணமாக வெளியே வந்திருந்தா அந்த மட்டக்கம்பல் லேசா தட்டும் போது அது நேராகி விடும். ஆனால் சில இடங்களிலே தட்டி போகாவிட்டால் சுத்தியலை வைத்து அடிக்க வேண்டியது இருக்கிறது. சில இடத்துல தட்டி போகாவிட்டால் அதை திரும்ப செதுக்கி வந்து சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தூக்கு நூல். தேவனுடைய வார்த்தை தூக்கு நூல். தூக்கு நூல் பிரமாணம் என்பது தேவனுடைய வார்த்தை. சபையினுடைய விசுவாசிகளாகிய உங்களுக்கு நேராக அந்த வார்த்தையாகிய தூக்கு நூல் விடும்போது நீங்கள் ஒழுங்கற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த தூக்கு நூல் உங்களை தட்டதான் செய்ய. நீங்கள் கொஞ்சம் உள்ள அடங்கி போக வேண்டும். எதற்கு அடங்கி போக வேண்டும்? தேவனுக்கு அடங்கி போக வேண்டும். எதற்கு அடங்கி போக வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி போக வேண்டும். அப்படி நீங்கள் அடங்காமலே இருந்து கொண்டு இருந்தால், எனக்கல்ல, நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை, நானாக ஒரு போதனை எடுத்துட்டு வரல, தேவனுடைய வார்த்தை. நீங்கள் அந்த வார்த்தைக்கு அடங்கலன்னா வேதம் சொல்கிறது, நீர்மொழிகள் சொல்லியிருக்கிறதல்லவா, ஐயோ போதவரை சொல்ல வெறுத்தேனை கொஞ்சம் குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது நான் அல்ல, ஒருவேளை ஒரு நாட்களிலே சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க யாராயும் ஊழியக்காரங்க வரலாம். 2 பேர் இருக்காங்க, சிறிய குட்டிகள் மாதிரி. தம்பி சரவணன், முத்துசேரி, அவங்களுடைய 2 பிள்ளைங்க இருக்காங்க. வருங்காலத்தில் அவர்கள் ஒருவேளை பிரசங்கம் பண்ண முடியாமல் வந்துடலாம். அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை சொன்னா இருக்கிறதான எல்லாரும் கேட்கத்தான் செய்யணும், நானும் கேட்கத்தான் செய்யணும். இப்ப எத்தனையோ இடங்களிலே பார்க்கும்போது சீனியர் பாஸ்டர் 85 வயசு 90 வயசு பாஸ்டர் எல்லாம் கீழே இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு 20 வயசு பையன் அங்க இருந்து பேசிக் கொண்டிருப்பான். ஆனா அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கிறது என்றால் அந்த சீனியர் பாஸ்டர்ஸ் கூட அந்த வேதாகமத்தை திறந்து அதுல கோடிட்டு வைத்துக் கொள்வார்கள். யார் என்பது முக்கியமல்ல, அவர் பேசப்படுகிற வார்த்தை, யாருடைய வார்த்தை பேசப்படுகிறது, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் நீங்கள் அதற்கு செவி கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்ப அந்த தேவன் வந்து நம்மை நடத்தும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆத்துமா என்னாகுமா? முதலாவது வாசிங்க, ஏசாயா 58:11. ஆத்துமா என்னங்கிறது ஆண்டவர் நடத்தும் போது முதலாவது நடக்கிறதான மாற்றம், உங்களுடைய ஆத்மா என்னங்கிறது திருப்தி ஆகிறது. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆத்மா திருப்தியாக இருக்கிறது? இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த விரும்புகிறது இல்லை. எல்லா மனிதர்களும் தன்னுடைய சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற நோவா காலத்தின் சம்பவம் போல மனுஷகுமார் வருகிறதான காலத்தில் நடக்கும். நோவா காலத்தின் சம்பவத்துல என்ன நடந்தது? மனுஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், பெண் கொள்ள வேண்டும், பெண் கொடுக்க வேண்டும், சந்தோஷம் மகிழ்ச்சியுமாக தன்னுடைய வாழ்நாட்களை போக்க வேண்டும். இதுதான் அந்த நாட்களில் இருந்தது. இந்த உலகத்துடைய முடிவு நாட்களில் அப்படிதான் இருக்கும். கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளாக ஒரு சிறிய கூட்டத்தை வச்சிருக்காரு. இங்கே ஒரு சின்ன கூட்டம், இது சின்ன கூட்டம், ஆனா இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கு. யாருக்காக வாழ்வதற்கு? தேவனுடைய வார்த்தை என்றால் பயப்படுவதற்கு ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கு, பெரிய கூட்டம் இல்ல. வசனம் சொல்றது என்றால் நடுங்குகிறதான ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவங்க. இந்த வசனம் சொல்லுகிறபடினால்தான் இன்னைக்கு அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகள் அநேக விதமான சுபாவங்களை மாற்றி இருக்கிறார்கள். பொறாமைப்படக்கூடாது, வசனம் சொல்லுகிறது. பொறாமைப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் கஷ்டம், வசனம் சொல்லுகிறது. பொறாமைப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, வசனம் தான் சொல்லுகிறது. அப்போ பொறாமை புத்தி இல்லாதவனை அதான் பண்ணோம். அப்ப இந்த வசனத்தை எல்லாம் வந்து அவர்கள் வாசித்து அறிந்திருக்கிறபடினால அப்படி ஒரு நிலை நம்முடைய இருதயத்துல வரும்போது, ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை நீங்க காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு பக்கம் சொல்றாரு, நான் செய்கிறது அதான் சொல்லி நிறைய காரியங்கள் தவறி இருக்கிறீங்க. அப்ப நீங்க செய்தது யாருக்கே சம்மதி இல்லை. எல்லா அநியாயத்தையும் செய்து உங்களுக்கு சம்மதமா இருக்கும்னா நீங்க என்ன திரும்பல, மனம் திரும்பல. எல்லாத்தையும் தைரியமா செய்றீங்க, தைரியமா யோசிக்கிறீங்க, தைரியமாக பேசுறீங்க, தைரியமாக நடக்கிறீங்க.
எல்லாம் வந்து வேதவசனத்துக்கு மாறான காரியம். அப்படிப்பட்ட காரியத்துல உங்களுக்கு தைரியம் வந்து இருக்கிறது என்றால் நீங்கள் இன்னும் சரியானபடி என்ன திரும்பல, மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாத கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கணக்க தீக்காம உங்க ஆயுள் ஆண்டு முடிக்க மாட்டார். கவனம், உங்களுடைய ஆயுள் முடிகிறதுக்குள்ளால எவ்வளவு வசனத்தை கேட்டிருக்கிறீர்களோ அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்னதான வார்த்தையே அவனை கடைசி நாளில் என்ன தீர்க்கும், நான் நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய போதனை அதிகமாக கேட்கிறோம், கர்த்தருடைய வசனங்கள் அதிகமாக வந்து கேட்கப்படுகிறது. சில வீடுகளும் எப்போது டிவி சேனல் ஓடிக்கொண்டிருக்கு. எதற்காக டிவி சேனல் வைத்திருக்கிறீங்க? எதற்காக வைத்திருக்கிறீங்க? வீட்டுல போடுறது நல்லதுதான், தேவனுடைய வசனங்கள் கேட்கிறது நல்லதுதான். எதற்காக அதெல்லாம் வைத்திருக்கிறீங்க? சும்மா பேய் வரக்கூடாது என்பதற்காக வைத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஜனங்கள் பார்க்கிறவங்க கிறிஸ்தவர்கள பக்தியாக இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் அறியும்படியாக எதற்காக வைத்திருக்கிறீர்கள்? சில குடும்பங்களில் குடும்பம் நடக்க எதற்காக நடத்துகிறார்கள்? எதற்காக நடத்துகிறார்கள்? சில ஜனங்கள் எதற்காக சில காரியங்களை செய்கிறார்கள் என்றால் ஜனங்கள் இவர்களை பக்திமான் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்பதற்காக, ஜனங்கள் இவர்களுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சில விதமான காரியங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆத்மா திருப்தியாக முதல்ல உங்களுடைய சரீர பிரகாரமான காரியத்தை ஆண்டவர் திருப்தியாக்குவார். உங்களுடைய ஆத்மா திருப்தியாக்கும் போது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அப்படி இருப்பாரு. உங்களுடைய ஆத்மா திருப்தியா இருக்கிறதா? தாகம் வரணும். ஜெபம் காணாது, ஜெபம் காணாது நினைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவதற்கு நேரமே பத்தாது. என்னெல்லாம் எவ்வளவு நேரம் ஜெபம் சொன்னாலும் என்ன செய்யலாம்? சமீபத்தில் ஒருவருக்காக 6 மணி நேரம் ஜெபம், எழுதவே இல்லை. ஒரு நபருக்காக எதுக்கு? எப்படியா இந்த ஆத்மா மீட்கப்பட்டு விடாதா, இந்த ஆத்மா மீட்கப்பட்டு விடாதா என்பதற்காக ஒரு ஆத்மாவுக்காக அவ்வளவு நேரம் சாப்பிடாம எலும்பாம இருந்த இடத்துல இருந்து 6 மணி நேரம் ஜெபம் பண்றோம். இன்னும் ஜெபம் பண்ண வேண்டும் என்றதான தாகம் தான் வருகிறது ஆத்மாக்களுக்காக. நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? என்ன அடிப்படையில் ஜெபம் பண்றீங்க? என்ன காரணத்திற்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? உங்களுடைய ஜெபத்துடைய அடிப்படை என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கான விருப்பம் உங்களுக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க நெகேமியா அந்த தேவனுடைய மனுஷனுடைய நாட்களில ஜனங்கள் தங்களுக்கு செவையான வழிகளை தேடுவதற்காக அவர்கள் உபவாசம் இருந்தார்களாம். எதற்காக உபவாசம் இருக்கிறீர்கள்? இன்னைக்கு ஜனங்களுடைய கண்ணோட்டத்துல பிசாசு போக வேண்டுமானால் உபவாசம், ஜனங்களுடைய கண்ணோட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உபவாசம். ஆனால் இவைகள் எல்லாம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் உபவாசம், ஆண்டவரே நான் உனக்காக ஜீவிக்க முடியவில்லையே, இத்தனை வருடம் நான் இந்த சபையில இருந்திருக்கிறேன், ஒரு ஆத்மாவுடைய மீட்பிற்கு காரணமாக என்னால் இருக்க முடியவில்லையே, ஆத்ம தாகம் உங்களுக்கு வந்து இருக்கிறதா? இந்த ஆத்ம தாகம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் வாழ்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய சந்ததியும் வாழும், உங்களுடைய சந்ததியும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு அடுத்ததான காரியத்துல உங்களுக்கு திருப்தி வருகிறதான வரைக்கும் ஜெபத்துல, நீங்கள் உபவாசத்துல, ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவரை துதிப்பதில், ஆண்டவருக்காக கொடுப்பதில், இதுல எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நாள் அந்த ஆத்மாவில் யார் திருப்தியை கொடுப்பா? ஆண்டவர் திருப்தியை கொடுப்பார். இந்த திருப்தி கடந்து வர வேண்டுமானால் தேவன் உங்களை நடத்தணும். தேவன் உங்களை நடத்துகிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நீங்களா தான் நடந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஏவுதல் வந்தா போவீங்க, உங்களுக்கு ஒரு ஏவுதல் வந்தா பேசுவீங்க, உங்களுக்கு ஒரு ஏவுதல் வந்தா பாஸ்டர் பிரைஸ் கார்டு போடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஏவுதல் அப்படி திருப்பிடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஏவுதல் வரணும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வேணும் உங்களுக்கு? நிலைவரமான, உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் பகைத்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் நிலைவரமான ஆவி உங்களுக்கு இருக்கணும். அவங்க திருப்பிட்டு போனா திருப்பி கொண்டு போகட்டும், உறவுகள் திருப்பி விட்டு போனா திருப்பி கொண்டு போகட்டும். சமயத்தில் ஒரு நபர் சொன்னாங்க, அதாவது அவங்க எங்களிடத்துல பேச மாட்டாங்க,
அவங்க எங்களை பார்த்து மூஞ்சி திருப்பி கொள்வாங்க. ஆனா நான் சொன்னேன், என் பிள்ளைய பார்த்து சொன்னேன், போய் நீ வழிய போய் பேசுன்னு சொன்னேன். பேசாதவங்க இடத்துல ஒரு தாய் சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல ஒரு கிறிஸ்தவ தாய் சொல்லி கொடுக்குறாங்க, நீ போய் அவங்க இடத்துல பேசு. நீங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? எனக்கு வேண்டாதால நீ ஏன் போற, எனக்கு வேண்டாதால நீ ஏன் பேசுற? ஜாக்கிரதை, கவனம். ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நியாயத்திற்கு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியங்களையும் சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கிறதான காலம் இனிமேல் இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற சுபாவங்கள் மனிதருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். சிலர் தங்களுடைய சுபாவங்களை மறைத்து வைத்துக் கொண்டு சரியில்லாத, அதாவது கொஞ்சம் திறமை இல்லாத, கொஞ்சம் ஞானம் இல்லாத ஜனங்களை அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இவர்களை ஏற்குவார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமர்களை மோசப்படுத்தி கொல்லாதபடிய நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில தானே விடுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்துக் கொள்வான். சில நேரங்கள்ல ஜனங்கள் நம்ம நடத்த முயற்சி பண்றாங்க. நம்ம யார் நடத்தணும்? ஜனங்கள் நடத்த விட்டுறாங்க, சாத்தா நடத்த விட்டுறாங்க. சொல்ல போனா நீங்களே உங்களை நடத்த விட்டுறாங்க. உங்க இருதயமே உங்களை நடத்தக்கூடாது. ஆண்டவரே, பக்தன் சொல்றார் அல்லவா, உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில நடத்துவாராக. தேவன் எப்படிலாம் நடத்துகிறார் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தால் நெகேமியா 9:19, நீர் உமது மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. போதும். அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் என்றால் என்ன என்றால் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவனுடைய ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான். பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவர் உங்களை நடத்துவார். இடம் கொடுக்காவிட்டால் அவர் உங்களை ஒருபோது நடத்தவே முடியாது. இத பரிசுத்தம் உங்களை நடத்தினா நீங்க நிம்மதியா வாழ முடியும், நீங்க நிம்மதியா ஜீவிக்க முடியும், நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். நம்முடைய சந்தோஷம் குறைபடாது. ஆனா இன்றைக்கு பரிசுத்தம் நடத்துவதற்கு நாம என்ன செய்யறது இல்ல, ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா, நீங்க நடத்தாதபடி நான் நடத்த விட கூடாது. வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, வாசிங்க 1 சாமுவேல் 22:3 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 22:3 வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும். இப்ப இருக்கிற நிலை அப்படியே தொடரட்டும். சொல்றான், என்னுடைய பெற்றோர்கள் உன்னிடத்திலேயே இருக்கட்டும். ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்று சொல்லி தெரியாது. ஆண்டுடைய நடத்தல் என்பது யோவானின் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றானது எங்கே போகிறது எங்கே வருகிறது சொல்லி தெரியாது இருக்கிறது போல தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு
எதுவுமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன செய்வோம் தெரியாது. நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எப்படி எப்படி இருக்கும் என்பது தெரியாது. ஏனென்றால் நாம் தேவனால் நடத்தப்படும் போது நாம காரியங்களை திட்டமிட மாட்டோம். நாம காரியத்தை திட்டமிட்டால் தேவன் நம்முடைய காரியங்களை அவருடைய திட்டப்படி நடத்த முடியாது. நம்முடைய எல்லா காரியங்களும் தேவனுடைய திட்டப்படி நடத்தப்பட்டால் நமக்கு சந்தோஷம் குறையாது, மகிழ்ச்சி குறையாது, தேவையில்லாமல் கஷ்டம் வராது, தேவையில்லாமல் கண்ணீர் வராது. ஆனா இன்னைக்கு அநேகர் தாங்களே சில காரியங்களை செய்துவிட்டு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக தேவனால் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டு அவர்கள் நன்றாக வந்து வழிநடத்தினார். ஆனா திடீரென்று சொல்லி அவர்கள் தேவனுடைய வழிநடத்தலை விட்டு என்ன செய்தார்களாம்? விலகினார்கள். யாத்திராகமத்தினுடைய புத்தகத்தில் 32வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இந்த வாசியுங்கள். யாத்திராகமம் 32 7. நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். போது நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள், இந்த மோசே தேவனால் வழிநடத்தப்பட்டவன். இந்த மோசையின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்துகிறார். இந்த மோசைக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தது யாரும்? ஆண்டவர். ஆனா அந்த பொறுப்புக்கு கடைசி வரைக்கும் பாத்திரமாக என்ன செய்து கொண்டான்? கடைசி வரைக்கும் அவன் பொறுப்புக்கு பாத்திரமாக நடந்து கொண்டான். இந்த ஆண்டவர் அவனை வைத்த மோசைய வைத்துதான் இஸ்ரவேல் அத்தனை லட்சம் பேர் வந்து நடத்துறான். ஆனா திடீரென்று சொல்லி மோசையினால் வழிநடத்தப்பட்டவர்கள் தங்களை அவர்களாகவே ஒரு முடிவு எடுத்து, அவர்களாகவே விரும்பி, அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டு ஒரு சொர்பத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பொன் கண்ணுக்குட்டி அவர்கள் செய்தார்கள் சொல்லி சொல்லப்படுற. இதே போல தேவனால் நாம் வழிநடத்தப்பட்டு வருவோம். ஆனா திடீரென்று சொல்லி நம்முடைய சுயம், நமக்குள்ள நாம் என்கிறது இருக்கிறது அல்லவா, அவைகள் நம்மை சரியில்லாத வழியில வழி நடத்தும். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது கிழக்கில நட்சத்திரம் தோன்றி சாஸ்திரிகள் அது வழி நடத்தினர். ஆனா சாஸ்திரிகள் வழிநடத்தப்படும் போது இவர் நட்சத்திரத்துக்கு பின்னாடியே போயிருந்தார். அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை இருக்கிறதா வீட்டுல வருகிற வரைக்கும் அது அவர்களுக்கு முன் சென்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி அந்த நடத்தலுக்கு கீழ்ப்படிந்து போயிருந்தா இவர்கள் சரியாக வந்து அங்க போய் சேர்ந்திருப்பாங்க. இவர்கள் மாம்சீகத்தில் இடம் கொடுத்து, இவர்கள் மாம்சீகத்தில் அறிவை பயன்படுத்தி, அப்ப யூதருக்கு ராஜாவாக பிறந்திருந்தா அவர் எங்கதான் பிறப்பார்? அவர் அரண்மனையில தான் பிறப்பார் என்று சொல்லி இவர்கள் மாம்சீகத்தினுடைய அறிவை பயன்படுத்தி இவர்களாக ஒரு முடிவு எடுத்து எங்க போய் தேடினாங்க? ஏரோதுடைய அரண்மனையில போய் தேடினாங்க. இவர்கள் இந்த மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்தபடினாலே, இந்த சாஸ்திரிகள் இடம் கொடுத்தபடினாலே அங்க பெரிய அளவு கண்ணீர் வந்து நடந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ராஜா சொன்னா 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம். இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சாஸ்திரிகள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இவர்கள் அரண்மனைக்கு போனபடினால அத்தனை உயிர் கொலை செய்யப்பட்டது. நாம் வந்து மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்து தேவனுடைய வழிநடத்தலை விட்டு நாம் வழி விலகி கடந்து போகும்போது பெரிய நஷ்டம் நம்மில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதற்கு ஏது உண்டாகிவிடும். எனவே நாம் வந்து இந்த தாவீது சொன்னது போல தேவன் என்னை எப்படி நடத்துகிற இந்த அறிவு மட்டும் நான் இப்படியே அநேக காலத்தில் நான் தான் இருக்கேன். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்பது என்ன செய்யாது, தெரியாது. தேவன் எப்படி நடத்துவார்னு சொல்லி தெரியலன்னா, தெரியாத ஒரு ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி போறதுதான். அப்படிதான், தெரியாத ஒரு ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி போறோம். நார்வேயில் வந்து எங்க இருக்கு? தெற்கே இருக்கு. ஆனா நார்வேல் கரெக்டா தெரிஞ்ச நார்வேலுக்கு போவான். ஆனா சிலவன் எங்க திருநெல்வேலிக்கு நேரம் போய் நான் எங்க போறேன்னு சொல்லுவான். இவன் மனசுல ஒரு முடிவு கட்டிட்டான்னா நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நார்வேல் எங்கதான் இருக்கு போயிட்டே இருப்பான். அப்படிதான் நம்ம நிறைய காரியங்கள் போயிட்டு இருக்கோம். நமக்கு எதுவுமே தெரியல, என்ன நடக்கும் தெரியல.
நாம செய்யறதான காரியங்கள் எப்படி முடியும் தெரியல. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிநடத்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வழிநடத்தல் இருக்குமானால் வேதம் சொல்கிறது, அவர்கள் பேதையர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. தேவனுடைய நடத்தலுக்கு படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், இதெல்லாம் அவசியம் இல்லை. தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், ஒப்பு கொடுத்தல் தான் வேணும். அது ஒப்பு கொடுத்தல் இருக்குமானால் தேவன் நம்மளை சரியாய் நடத்துவார். இந்த சரியாக நடத்தும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் சரியானபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, நீங்க எப்படி நடத்துங்க, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நடத்தினாதான் நான் திசை கெட்டு போக மாட்டேன். நீங்க நடத்தினாதான் எனக்கு சந்தோஷம் இருக்கும். நீங்க நடத்தினாதான் எனக்கு எல்லா காரியங்களிலையும் சமாதானம் இருக்கும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா, அங்க யார் பக்தன் பவுல் சொல்றது போல, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் ஒப்பு கொடுத்தது என்பது தேவனுடைய எல்லா காரியத்திலையும். எந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்கணும் நீங்க நினைப்பீங்க? எந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்கணும்? எல்லா காரியத்திலும் ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? கணவன் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? பிள்ளைகள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க யார் நடத்துங்க, கணவன் நடத்துங்க. நீங்க யார் நடத்துங்க, ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் போது அடுக்கு தொடர்ல ஜெபம் அவசியம் இல்லை. காரியத்தை தெளிவான விடத்துல சொல்லணும். சிலர் அடுக்கு தொடர்ல ஜெபம் ஆகாயத்துல செலவு பண்ற மாதிரி தான் சொல்லுது. ஆனா அதனால என்ன கிடையாது, பயனே கிடையாது. நீங்க தெளிவான ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க, நீங்க நடத்துங்க. நீங்க நடத்தினா திசை கெட்டு போக மாட்டான். இன்னைக்கு பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து அநேகருக்கு பயம். பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ பயம். பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்கிறவன் எப்படி வேலை வாய்ப்பை பெறுவானோ, எப்படி அவனுக்கு திருமணம் முடிக்க முடியுமோ, எப்படி அவன் வாழ்வானோ என்கிறதான பயம். இந்த பயம் நமக்கு தேவையில்லை. நீங்க அந்த பிள்ளையை ஆண்டவர் நடத்தும்படியாக நீங்கள் தேவனிடத்துல என்ன செய்ய ஒப்பு கொடுங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தால் வேதேகமாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சமீபத்தில் சொன்னான், பிள்ளை துணிகளெல்லாம் அள்ளி வச்சுட்டு என்ன செய்யலாம், கிளம்பினான். வாலிய பையன் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு நான் எங்கேயாவது போறது கிளம்பியாச்சு. ஆனா தாயார் ஆண்டவரிடத்துல என்ன செய்யறாங்க, ஜெபம் கூடியவங்க. ஆண்டவரே, பிள்ளைக்கு அழிவு தரப்படாது, பிள்ளை வீட்டுக்கு வரணும். அங்கெங்கெல்லாம் சுத்தி கடைசியில ஒரு சேதம் எல்லாமே இங்க சேர்ந்தான், வீடு சேர்ந்தான். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்காவிட்டால் சாத்தான் வழிநடத்த ஆரம்பித்து விடுவான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்களை சாத்தான் வழிநடத்த உங்களுக்கு தெரியவில்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்றாலே அநேக ஜனங்களுக்கு தெரியவில்லை. நீங்க ஆவிக்குரிய ஜனங்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை போல ஜீவிப்பது. அந்தியோகியிலே முதல் கிறிஸ்தவர்கள் என்றதான பேர் அங்கதான் விளங்குச்சு. ஏன் விளங்குனது என்றால் இவர்கள் எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் வழிநடத்தல கொஞ்சம் விலகி போகும்போது தேவன் உங்களை விடவே மாட்டான். தான் நேசிக்கிறதான பிள்ளைகளை அவருடைய வழியில நடத்தும்படியாக அவர் என்ன செய்யறாரு? கஷ்டம் வருது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்தாரு, நஷ்டத்தை கொடுத்தாரு, அப்படிதான் நினைக்கிறாங்களே ஒழிய வருவதற்கான காரணம் தான் என்ன காரணம்? நன்றாகத்தானே இருந்தோம், ஏன் இப்படி வந்தது? ஏன் திடீர்னு இப்படிப்பட்ட காரியம் வந்தது? தேவன் அனுமதித்திருக்கிறார். எதற்காக? உங்களை சரிப்படுத்துவதற்காக அனுமதித்தாரா? அதில் அதைத்தான் நினைக்கணும். தாழ்வு காலத்துல என்ன செய் சிந்திச்சிருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, ஜபம் ஒருத்தனை பாஸ் எடுக்கணும்னு சொன்னோம். கடைசியில யாரெல்லாம் விட்டோம். அதுல பாஸ் ஜோனி கேட்கலன்னா இவருக்கு அல்லமே கருடைய என்னமும் செய்வீங்க, பாஸ் ஜோனி சரியாயிருமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களுக்காக வழக்காட மனதானால், ஒரு தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களுக்காக வழக்காட மனதானால் அவருடைய அக்கிரமத்தை அவர்களுக்கு முதலாவது எடுத்துக்காட்டு. பிரசங்கத்திலே பொதுவா என்னால பேச முடியல,
எப்படி உங்களுடைய அக்கிரமத்தை நான் தனியா உங்களிடத்துல சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு எரிச்சுபடி இல்லையே. அந்த அளவுக்கு நீங்கள் தகுதி இருந்தால் நேரடியாக நான் சொல்லிவிடுவேன். நீங்க அந்த அளவுக்கு தகுதிக்குள்ளே நான் வரல. ஆனா கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நீங்கள் நீதிமான் தயவாய் கடிந்து கொண்டு குட்டி புத்தி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிறதான மனப்பக்குவத்துல வந்தா தேவையில்லாம ஒரு காரியங்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறதே இல்லை. நீங்க என்னன்னாலும் செய்துட்டு வெறும் ஜெபமும் உபவாசமா இருந்தால் அது கேட்கப்படாது. முதலாவது நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். மற்றவர்களை ஆராய்வது உங்க வேலை இல்லை. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் உங்களை அவங்களுக்கு யார் வரா, யார் போறா, வருமானம் எப்படி வருது, அதை செய்தாங்க இதை செய்தாங்க, அப்படி ஏன் சிந்திச்சு பிரஷர் ஏத்துறீங்க? நீங்க அவங்க குறித்து சிந்திச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனால உங்களுக்கு என்ன பயம்? உங்க ஆத்மாவுக்கு என்ன பயம்? சரி, உங்க சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு தான் அதனால என்ன பயம்? நீங்க உங்களை உயிர்த்து ஆராய்ந்தா நீங்கள் சரிப்பட ஏது இருக்கும். உங்களுடைய குறைவுகள் உங்களுக்கு தெரிவதற்கு ஏது இருக்கும். அடுத்தவர்களை பார்க்கிறவர்கள், அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய காரியங்களை பார்ப்பதற்கு மறந்து போய்விடுகிறார்கள். அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரன் ஒருவன் தன் கண்ணில உத்தரத்தை வச்சிருக்கான், இது அவருக்கு பெருசா தெரியல, ஆனா அடுத்தவங்கிட்ட இருக்க சிறிய குறை தான் அவனுக்கு எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. அடுத்தவன் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணணும், குறைகளை சொல்லணும், அவர் சொல்லுவார். அவர் சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையா? தீர்க்கதரிசி போய் ஆகாப் ராஜாவிடத்துல சொல்றான், இஸ்ரவேலை கலகப்படுகிறவன் அதெல்லாம் பெரிய தைரியம். ஏற்கனவே எரியாவை கொல்லும்படியாக தான் முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டு சொல்ற, நீ எரியாவிடத்துல போய் உடனே நீ காட்டு அப்படின்னு சொல்ற. அங்க தேசத்துல மழையே இல்லை, 3 வருஷம் மழையே கிடையாது. ஆனா எலியா தீர்க்கதரிசி அங்க போய் சொல்றான், இஸ்ரவேலை கலகப்படுகிறவர் நீ அல்லவா என்று சொல்லி யாரை பார்த்து சொல்றான்? ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றான். சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ஆகாயத்துல செலவு பண்ற மாதிரி பொதுவாக நான் வார்த்தையை போட்டு நான் போக வேண்டியதுதான். அது எந்த இருதையும் ஏற்றுக்கொள்கிறதோ முளைக்கும், ஏற்றுக்கொள்ளாத இதயத்திலும் என்ன செய்யாது? முளைக்காது. வசனம் வளர்த்தான் செய்யுது. எல்லாத்துக்கும் ஒரே வசனம் தான். சிலருக்கு முளைக்கிறவங்க மாறுறாங்க, முளைக்கிறவங்க ஆசிரியர் வந்துடுறாங்க. சிலருக்கு முளைக்கிறது இல்லை. வசனம் விடும்போது அது ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லாவிட்டால் உங்களுக்கு தேவையில்லாம வைராக்கியமும் கோபமும் இதுதான் உங்களுக்கு தெரிய கொண்டே இருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறார்? நீங்க ஒப்பு கொடுத்தால் நடத்துகிற. அடுத்து சங்கீதத்துடைய புத்தகம் 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி அவைகள் இந்த தேவனுடைய சத்திய வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க வார்த்தையை விட்டு மீறி நடக்கிறீங்க. வந்து சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தை இப்படிலாம் சொல்லி இருக்கு, நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் யாருக்கு வேணும்? யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இருந்தா நீங்க தேவனுடைய வார்த்தையினுடைய நடத்துறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. அதை பற்றி நான் நிறைய சொல்லலாம். நான் அடுத்த பகுதிக்கு நேராக வருகிறேன். அடுத்தபடியாக எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. 7-17. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து விசுவாசத்தை பெற்றால் 17 உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் சரி. இப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். தேவனுடைய எப்படி முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார்?
இரண்டாவது உங்களை தேவனுடைய வார்த்தை நடத்துகிற இதற்கு நீங்க ஒப்புக் கொடுங்க. மூன்றாவது நீங்க விரும்பினாலும் சரி விருப்பப்பட்டாலும் சரி போதகர்கள் உங்களை என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. எதற்காக நடத்துறாங்க போதகர்கள்? சிலர் வரும்போது நான் சொல்லுவேன், நான் சொல்றது அப்படியே கேட்பீர்களா கேட்பேன். புதுசா சிலர் வருவாங்க, போராட்டம் பிரச்சனை சொல்லி வர்றவங்கிட்ட சொல்லுவேன், நான் சொல்றத உங்களுக்கு அப்படியே கேட்க முடியுமா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அப்படியே கேட்க முடியுமா? ஏன் எதற்கு கேட்கக்கூடாது? அப்படியே கேட்க முடியுமா? அவங்க அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ரூபாய்க்கு கேட்பாங்க, இல்ல வேற எதுவும் கேட்பாங்க, யோசனை பண்ணுவாங்க. ரூபாயும் கேட்கக்கூடாது, ஒண்ணுமே கேட்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை நெருங்கி சேருவதற்கு என்ன உண்டோ அதை சொல்லுவோம், ஜெபிக்க சொல்லுவோம், பைபிள் வாசிக்க சொல்லுவோம், உபவாசம் இருக்க சொல்லுவோம், ஆண்டவரை துதிக்க சொல்லுவோம், கோயில வந்து இருக்க சொல்லுவோம். இதைத்தான் சொல்லுவோமே ஒழிய வேற எதுவுமே சொல்றதில்லை. நீங்கள் ஆண்டவரை நெருங்குவதற்கு உங்களை நடத்தினாலே போதும். சில நபருக்கெல்லாம் ஜோமனா வேண்டும் என்பது அவசியமே இல்லை, தலையில கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சகோதரிக்குள்ள நான் தலையில கையை வைக்கல, ஆரம்பத்துல தலையில கையே வைக்கல, ஆனா அது தானாக எரிந்து வந்து வெளியே வருகிறது. நாம முதல்ல ஒப்புப்படுத்துறாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். நாங்க ஆண்டவருக்கு பயந்து தான் ஆலோசனை சொல்ல முடியும். ஆண்டவர் பயம் இல்லாத ஒரு ஆலோசனை சொன்னா கணக்கு யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் தான், இவருடைய சுயநலத்துக்காக. சில இடத்துல ஆலோசனை சொல்லுவாங்க, நீங்க ஆண்டவர் கூட கொடுங்கன்னு சொல்லுங்க, நீங்க சர்ச்சைக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லுங்க, கோயில் கட்டுறதுக்கு கூட கொடுங்க. இதெல்லாம் இங்க சொல்லப்படாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். ஊழியத்துடைய காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். அதை நான் பார்க்க அவசியம், நிர்வாகம் பண்ண அவ்வளவுதான். ஆண்டவர் தருகிறதை வைத்து நான் கரெக்டாக தேவனுக்கு போய் நிர்வாகம் பண்ணணும், அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய வேலை என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டும். வழி நடத்துறதுக்கு இடம் கொடுத்தால் சரி, யாருக்கு நிர்பந்தம் பண்றது இல்லை. தம்பி சரணம் வந்திருக்கிறாப்புல, நல்ல தம்பி, ரொம்ப அன்பான தம்பி, வந்தவனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாப்புல, அதெல்லாம் நல்ல தம்பி. ஏற்கனவே நல்ல அன்பான தம்பி தான், குடும்பத்தின் பேர்ல ரொம்ப பாசம் உள்ள ஒரு தம்பி. ஆனா அந்த தம்பி மேல எனக்கு ரொம்ப பிரியம். இந்த பிரியத்தினால் நினைக்கிறது, இங்க இந்த அன்பு இருந்தா காணாது எங்க வந்து சேரணும், பல்லவராஜன் சேரணும். அவன் கேட்கக்கூடாதுனால, உன்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தான் நீ சொன்னியா? கேட்கக்கூடாது. சொன்னேன், கட்டாயப்படுத்தின கூட்டத்தில் என்னை பற்றி பயப்படலாம் வேண்டாம், தொந்தரவு நினைக்க வேண்டாம், நான் உன்னை நேசிக்கிறேன். அப்படினால நீ ஆண்டவரை தேடினா எனக்கு சந்தோஷம். ஆண்டவரை தேடுற அப்படின்னாலதான் உனக்கு இப்படி ஒரு மனைவிய ஆண்டவர் தந்திருக்கிறாரு, கொஞ்சம் நேசிக்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு மனைவி தந்திருக்கிறாரு. சொன்னேன், சில கதைகளை சொன்னேன். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்கலாம் குடும்பங்களை எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க. கிருபையா தந்த மனைவி எப்படி உங்களுடைய குடும்பங்களை நடத்தி கொண்டு வருவாங்க. நீ யாரை தேவை? கட்டாயப்படுத்தல், நிர்பந்தம் பண்ணல, மிரட்டல, ஆசை காட்டல, சொன்னேன் வந்திருக்காது. இதே மாதிரிதான் உங்களுக்கு போதனை என்பது என்னதுதான் கட்டாயம் அல்ல, கொடுப்பேன். அதுக்கு நீங்க கீழ்ப்படிந்தா அது உங்களுக்கு என்னது ஆசீர்வாதம். சிலருக்கு போதனை வந்து கேட்பதற்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு விசுவாசிகள் வந்து யாருக்கு போதனை பண்ணுவதற்காக விரும்புறாங்க? போதனை பண்ணுவதற்கு ஆண்டவர் விசுவாசிகள் எடுக்கல. விசுவாசிகள் போதனையை கட்டுப்படுவதற்கு தான் எடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஊழியக்காரங்களை பயந்து கொண்டிருக்கிறாங்க போதனை பண்ணும் போது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி உங்களை அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நீங்க போதிப்பதற விரும்பினால் நீங்கள் போதிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படும். ஏனென்றால் போதிக்கிறவர்களுக்கு ஆக்கினை கூட நான் உங்களுக்கு செய்ய சொல்லிட்டு நான் செய்யாவிட்டால் அதற்கு எனக்கு தண்டனை நிறைய வரும். அதான் பைபிள்ல வேதபாரகரை குறித்து, பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, சுமப்பதற்கு அரிதான பாரத்தை நீங்கள் ஜனங்கள் மேல ஏற்றுகிறீர்கள். போதனை குறித்து சொல்றாரு, நீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, நீங்க போதனை பண்றீங்க. அந்த போதனையில ஒரு சிறிய காரியத்தின்படியாயும் நீங்க செய்வது இல்லை. எனவே ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. போதகர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஒருத்தன் சரியில்லாம வேதவசனத்தை பயன்படுத்தினா அந்த வேதவசனம் அவங்கள ரொம்ப வெட்டும். அது அவங்களுக்கு தெரியாது. நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன தைரியத்தை தந்தது யார்? பைபிள் கேட்டு உனக்கு என்ன இருக்கு? நீ தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? நீ முதலாவது தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைக்கு நீ கட்டுப்பட வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும், நீ ஊழியர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும், நீ அநேக ஆத்மாக்களுடைய மீட்பிற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். எதுவுமே இல்லை. அவருடைய ஆத்மா வாழவில்லை. அவருடைய ஆத்மாவுக்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசுவை இயேசுவை சொல்லலாம், சபைக்கெல்லாம் வந்து போகலாம். பைபிள்ல சொல்லப்படுற கவனம், நீங்கள் அந்த லிஸ்ட்ல வந்து விட கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கன் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய துன்மார்க்கன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். நிறைய துன்மார்க்கன் பரிசுத்த ஸ்தலத்துல முக்கியமான இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களை நியாயம் தீர்க்கும். போதர்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு சொல்லுகிறதான காரியங்களை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்தால் வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நீங்களா கேட்டு நடக்கணும். நிர்பந்தம் பண்ண மாட்டோம் எதுக்குமே. இந்த சபையில் நிர்பந்தம் என்பது கிடையாது. ஏனென்றால் நம்மை படைத்ததான ஆண்டவரும் யாருக்கு என்ன கொடுக்கிறது இல்லை. அப்ப நிர்பந்தத்தை கொடுக்கிறதாக இருந்தால் இந்த பூமியில ஒருவனும் வேற மார்க்கத்தில் இருக்கவே மாட்டான். நிர்பந்தத்தை கொடுத்து எல்லாரையும் கொண்டு வந்திருப்பாரு, எல்லாரையும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொண்டு வந்திருப்பாரு. போதனையை கொடுக்கிறார், சத்தியத்தை சொல்றாரு, இதுதான் சத்தியம், இதுதான் வேதம், நீ இதன்படி தான் நடக்கணும் ஆண்டு சொல்றாரு. அந்த சத்தியத்தின்படி நடந்தால் நமக்கு என்னது ஆசீர்வாதம். அப்ப போதகர்களுடைய போதகம் நம்மை என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. சரி, அப்ப என்னென்னபடி கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது நம்ம வருநாட்களை பார்க்கலாம். சமயம் அதிகமாகிவிட்டது. நான் இதோடு முடிக்கும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களை வழிநடத்த வேண்டும். உங்களை நடத்துகிறதான போதகர்களை நீங்க தெரிந்து கொள்ளக்கூடாது. பைபிள் சொல்லப்படுறது தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதகர்களை, தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற போதகர்களை நீங்க எல்லாம் என்ன செய்யலாம் கண்டுவிடக்கூடாது. இவங்களுக்கு போதாதுன்னு சொல்லி சொல்லணும். ஊழியக்காரங்க இவங்களுக்கு போதாது, இவங்க பெரியவங்க, நல்லவங்க, வல்லவங்க அப்படின்னு இவங்களை புகழ்ந்தே பேசிக்கொண்டு இருந்தா அந்த போதகர்கள் சொல்றதை இவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போதகர்கள் சொல்றதை கேட்பதற்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை. நிறைய இடங்கள்ல போதகர்களை யாருமே ஏற்றுக்கிறா? சபையில கடந்து வருகிற நம்ம சபையில் அப்படிப்பட்டதான ஒரு காரியம்லாம் இல்லை. ஆண்டவருக்காக அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க நிறைய இடங்கள்ல எதை ஏற்றுவாங்க? சபையை ஏற்றுவாங்க, விசுவாசிகளை ஏற்றுவாங்க, அதற்கு போதகர்கள் அனுமதி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த சபையில இதுவரைக்கும் அந்த பொறுப்பை யாருமே வரல. ஆனா அப்படின்னாலும் உங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை போதகர்கள் மூலமாக நடத்துகிறார். எப்படியெல்லாம் ஆண்டவரை நடத்துகிற ஜனங்கள் ஜீவிப்பார்கள் ஒரு நாட்களை பார்க்கலாம். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை எனக்கு தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவி என்னை நடத்த ஒப்புக் கொடுக்கிறேன். உங்க வார்த்தை என்னை நடத்த ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு வார்த்தை நடத்த ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு என்று நீங்களே தேர்ந்தெடுத்த போதகர் என்னை நடத்த ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. கதாவைகளெல்லாம் நீங்கள் வேதாகமத்தில் சொல்லி வைத்திருக்கீங்க. இப்படி நடத்தப்படும் போதுதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்பதை கர்த்தருடைய தாசன் மூலமாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினீர். இதற்காக நீங்கள் ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தினீரே என்று சொல்லி நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரீங்கள். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்து நடக்கும் போது கர்த்தர் தாமே சகல ஆசீர்வாதத்தினேராக கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு வார்த்தை வசனம் சொன்னது போல நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரை போல இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நீங்கள் எங்களை நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. நீங்களாக யாரையும் அடிமைப்படுத்துவதில்லை கர்த்தாவே. நீங்கள் சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றின் மீது ஆளுகையை தந்துவிட்டு கர்த்தாவே உங்க ஆளுகைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க ஆண்டவரே. அப்போதுதான் எங்களுடைய ஆத்மா திருப்தியாகும். அப்போது எங்களுடைய சரீரமான வாழ்க்கையிலே நாங்கள் நன்மையை பெற முடியும், நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற முடியும்.
இதற்கான வல்லமையினாலும் இதற்கான கிருபையினாலும் இந்த சபையிலே வந்து கொண்டிருக்கிற அங்கமாக இருக்கிறதானே நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாறு சிந்திக்க நாடுகிறேன். கர்த்தருடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வரும் நாட்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அதற்கு இந்த சூத்திரமான ஆயத்தமாக இப்படிப்பட்டதான் அனுபவம் வழியாக ஜீவிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு சிந்திக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் இந்த முதல் நாள் கால வேளையில் நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்தீங்களே, இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதத்தை தந்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நித்தமும் நீங்கள் எங்களை நடத்தும் போது எங்களுடைய ஆத்மா திருப்தியாகும் என்று சொல்லி இருக்கிறீங்க. எங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாறும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே எனவே நாங்கள் எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை நடத்தும். ஆண்டவரே தேவனுடைய வசனம் எங்கள் ஒவ்வொருவரை நடத்தட்டும். ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு நியமித்த போதகர் எங்களை நடத்த ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான வல்லமையின் அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அழைத்து வாருங்கள். சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவில் பல மாநில வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அநேகர் இருக்கிறார். ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு விலக்கி எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே சடுதி ஆபத்துகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கண்ணிகளுக்கு எல்லா தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒருவரை கூட உங்க சன்னிதானத்தை கடந்து ஆராதிக்க கிருபையாக வருகை இருக்குமானால் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை நலனுக்கு தந்து தேவன் நாமே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.